அன்பிற்குரியவிட கோபால் அவர்கள் ரொம்ப அச்சப்பட்டிருக்கிறார் என்பது மிக நன்றாக தெரிகிறது. குறைந்தபட்சம் அவருடைய நண்பர்கள் காட்டி கொடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்தார்கள். இனி பட்டிமண்டபத்தில் நிறைவாக பின்புதான் மகிழ்ச்சியும் நிறைவும் மன வாழ்க்கைக்கு பின்புதான் என்ற அணியின் சார்பிலே நிறைவாக நித்யவதி அவர்கள் வருகிறார்கள். அன்பு பாராட்டியார்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்பா முன்பா? பின்பேனும் எனக்கு முன்னாடி 9 பேர் பேசிட்டு போயிட்டாங்க. அபு வந்தார். திருமணத்திற்கு பின்பு சோகோன்னு சொட்ட சொன்னார். ஆனா திருமணத்திற்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட மகிழ்ச்சியை சொல்லல. அப்ப பிரச்சனை அவர்கிட்ட இல்லை, அவங்க மனைவி தான் அவருக்கு திருமணத்துக்கு முன்பே பேசிட்டு போயிருக்கணும். அதுக்கு அடுத்து பத்மநாபன் வந்தார். காசி அவர் சொன்னார், அவங்க ஒய்ஃபுக்கு கன்னி ராசியாம், அவருக்கு சன்னியாசியாம். கல்யாணம் ஆனாலாவது திருந்துவார்னு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இங்க சன்னியாசியாம். அதுதான் எம்ஜிஆர் சொன்னார், காசிக்கு போகும் சன்னியாசி உன் குடும்பம் என்னாகும் நீயோசி, ஆதரவான வார்த்தையை பேசி அருமை நிறைந்த மனைவியை பேசி அன்பென்னும் பாடத்தை அவளிடம் வாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. அடுத்து வேதா நல்ல மனுஷன் தாங்க, இன்னைக்கு சேர்க்க சரியில்லை. கருப்பு சட்டை போட்டவரோட சேராதுங்கன்னு கேட்கல. அடுத்த திருமுடி, அதாவது மனைவியை விடவா காசி பெரிது அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, வாலி அவர்களுடைய பாட்டு. ஆமாம், ஏன்னா காசிக்கு போனால் ரொம்ப விருப்பமானதை விட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமுடி படிப்பது, வேலைக்கு போகிறது, இதெல்லாம் இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சினா என்னங்க? திருமணத்துக்கு முன்பு நீங்க மகிழ்ச்சி எதை நினைச்சிட்டீங்க தெரியுமா? உங்கள் பெற்றோர்கள் அந்த சுமையை அவங்க மேல சுமந்துட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். அதை நீங்க தான் மகிழ்ச்சி நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு நீங்கள் ஒரு தலைமுறையை உருவாக்கி அதுக்குரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு நீங்க செய்றீங்களே, அதுக்கு பேர் தான் உண்மையான மகிழ்ச்சி. ஒரு விவசாயி நிலம் உழந்து அவனோட அறுவடை செய்து இறுதியிலே வருகின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்கிறானே, அந்த மகிழ்ச்சி பெருசா? இல்ல ஒரு பார்ட்டியை வச்சுட்டு ஒரு மகிழ்ச்சி அடைகிறோமே, அந்த மகிழ்ச்சி பெரிதா? ரெண்டுமே மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு தரம் இருக்கிறது. ஜெயகாந்தன் அழகா சொல்வார், பிரச்சனைகளே இல்லாதது இல்லை வாழ்க்கை, அந்த பிரச்சனையின் தரம் உயர்வதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் சாப்பாட்டு பிரச்சனைங்க. அம்மா கோழி குழம்பு வச்சாங்க, அம்மா வச்ச ரசம், அம்மா வச்ச சாம்பார். நாங்க மாத்திரம் என்னங்க தவிட்டு கஞ்சியும் புண்ணாக்கையுமா சாப்பிட்டு வளர்ந்தோம். எங்களையும் சீராட்டி பாராட்டி தான் வளர்த்தாங்க. ஆனா எத்தனை வருஷம் அம்மா அப்பாவோட இருக்க முடியும்? 20-25 வருடங்கள் கழித்து நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா அவர்களுக்கு அது சுமை. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதான் உங்களுக்கு மகிழ்ச்சி, அவர்களுக்கு மகிழ்ச்சி. அது முடியாம தானே உங்களை எல்லாம் தள்ளி விட்டுருக்காங்க. அடுத்து உங்கள் குழந்தை முதல்ல நடக்கிற அந்த நடை இருக்கு பாருங்க, தளிர் நடை. அதை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரல? அந்த குழந்தை முதலாக பேசிய வார்த்தை உங்களுக்கு நினைவுக்கு வரலையா? அதை போய் அவர் நான் அப்படியே தவழ்ந்து துள்ளி குதிச்சதெல்லாம் வேதாக்கு ஞாபகம் வந்துதான். யோசிச்சு பாருங்க, அவர் தவழ்ந்து மேடையில வந்தாருன்னா எதுங்க மகிழ்ச்சி? அந்த குழந்தைய நடக்கின்ற நடை எப்படி தெரியுமா? தத்தி தத்தி நடக்கையில் மயில் போலே, திக்கி திக்கி பேசுகையில் குயில் போலே, கொஞ்சி கொஞ்சி எடுக்கையில் கொடி போலே, அஞ்சி அஞ்சி விழுவாய் மடிமேல். அதுதான் குழந்தைங்க. அதுக்கு அடுத்து கண்ணதாசன் சொல்லுவார், தனிமையில் இனிமையெல்லாம் காணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்வார் தெரியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படிங்கிறத, பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடி படையுடனே பவனி வரும் காவலரும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவலரும் இந்த அவனியெல்லாம் போட்டும் ஆண்டவனே ஆகினும் தனிமையிலே இனிமை காண முடியுமா? கல்யாணம் ஒன்று வந்தாதான் மகிழ்ச்சி.
அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொறுப்புகளே வருகிறது. இவ்வளவு ஏங்க திருநங்கைகள் இந்த எல்லா நாட்டிலையும் எனக்கு எங்கள் திருமணத்தை அங்கீகரியுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் திருமணம் என்பது போய் இரண்டு மனிதர்கள் இணைந்தாலே அதை திருமணமாக அங்கீகரியுங்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திருமணத்திலா மகிழ்ச்சி இல்லை, அந்த திருமணத்திலா பாதுகாப்பு இல்லை, அந்த திருமணத்திலா நிறைவு இல்லை. மனிதன் வாழ்ந்து முடிக்கின்ற போது நிறைவிடும் போது உங்களுக்கு நிறைவு என்று வருகின்றது உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு வந்ததே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவிட பட்டிமண்டபத்தை தன்னுடைய நிறைவான வாதங்களாலே முன்பு என்று பேசியவர்கள் அது நித்திய அவதி என்று சொன்னார்கள். ஆனால் நித்தியவதி இல்லை, அது மகிழ்ச்சி என்று நிறைவு செய்திருக்கிறார்கள். இனி இந்த நேரத்தினுடைய அறுவைப்பாட்டை கருதி நாம் விரைவான ஒரு முடிவை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நான் இவர்கள் பேசியதை பார்த்து நீங்கள் மகிழ்ந்ததை கேட்டு ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்களைப் போல 2 பேருக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற பொழுது கொஞ்சம் குழப்பம் எஞ்சி நிற்கிறது. அப்பதான் நான் பார்த்தேன், சிறப்பாக எது வெளிப்படுத்தப்பட்டாலும் அதனை எடை போட்டு அதனை மதிப்பீடு செய்து ரசிக்கிற பெருமக்கள் இங்கே என் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது மனம் உள்ளபடியே மிக மன மகிழ்ச்சி அடைகிறது. தமிழ்நாட்டில் நிறைய பட்டிமண்டபங்களை நடத்தி பார்த்திருக்கிறேன். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக எண்ணற்ற நண்பர்கள் பட்டிமண்டபங்களிலே பேசுகிறார்கள். ஆனால் ஒரு ஒப்புக்காக சொல்லவில்லை, மாறாக கொடுத்த ஒரு தலைப்பை எடுத்து சுயமாக சிந்தித்து அதனை நயமாக வெளிப்படுத்துகிறவர்கள் இங்கே நம்முடைய வளைகுடா தமிழ்ச்சங்கத்தில் பட்டிமண்டபத்தில் பங்கெடுக்கிற இந்த அன்பர்கள் என்று நான் உங்கள்கிட்ட சொல்லுவதை விட 108 நாடுகளுக்கு வெளிச்சம் போட்டு தமிழர்களை சிந்தனையால் சந்திக்கிற அகடவகடம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் கண்டிப்பாக குறிப்பிடுவேன் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் ஒரு சின்ன அறிவிப்பு. மறுபடியும் வணக்கங்க. நம்மளுக்கு சிற்றுண்டி தந்து உதவின மாவட்சி அவர்களுக்கும் நம்ம தேநீர் தந்து உதவின திரு அண்ணாமலை பழனி அண்ணாமலை அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. மற்றபடி நம்மளுடைய மை டாக்ஸ் ஃபைண்டர், சாஸ்தா ஃபோர்ட்ஸ், ராம்ஸ் க்ரோசர், இந்த வணிக ஆதரவு தந்த எல்லாருக்கும் நன்றிங்க. மறுபடியும் ஐயாவுக்கு சரி, மிக்க மகிழ்ச்சி. அதனால் இப்போ நாம் கேட்கப்பட்ட கேள்விங்கிறது, திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சி இல்லையா, திருமணத்திற்கு பின்பு மகிழ்ச்சி இல்லையா என்று பரவலாக ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு தென்பட்ட ஒரே செய்தி என்னன்னா, இவர்கள் சொல்லுவதை இவர்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்கள் சொல்லுவதை இவர்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவர்கள் தமிழர்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார். அவர்கள் ஏதாவது ஒன்றிலே ஒற்றுமைப்பட்டு உடன்பட்டு வந்தால் ராஜபக்சே தமிழகத்தில் அகதியாக ஒதுக்கும் காலம் வரும். இல்லையே, அதானே? ஆனாலும் கூட எடுத்த கட்சி என் கட்சி தான் சிறந்த கட்சி என்று அவர்கள் வாதங்களால் உறுதி செய்து பேசினார்கள். ஒருத்தருக்கும் குழப்பம் இல்லை, தெளிவாகத்தான் பேசினார். எல்லை கடந்தும் பேசவில்லை, இந்த பட்டிமண்டபத்தின் இலக்கணத்தை மீறவில்லை. அதனாலே தான் மகிழ்ந்து சொல்கிறேன், அங்கே மேடைகளில் பார்க்கிற முகங்களை விட இந்த முத்தமிழ் முகங்கள் முத்தமிழின் முகவரிகளாக விளங்குகின்றன என்பதை சொல்கிறேன். இனி கேள்வியே என்ன கேள்வினா, தமிழில் மட்டும் புலமை உள்ளவர்கள் இருப்பார்கள், ஆனால் ஆங்கிலத்திலும் புலமை உள்ளவர்கள் பட்டிமண்டபத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளத்தையும் நாம் பார்த்தோம். அப்ப
எந்த வகையிலுமாவது இந்த வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. நான் விரைவாக சில செய்திகளை சொல்லி உங்களிடத்தில் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எப்பொழுதுமே எனக்கு தீர்ப்புகளில் நம்பிக்கை இல்லை, தீர்வுகளில் தான் நம்பிக்கை. தீர்வுகள் சொன்னால்தான் அது மரியாதைக்குரிய தீர்ப்பு. நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தீர்ப்பு தந்த பிறகும் கூட நமக்கு காவிரியில் தீர்வு கிடைக்கவில்லை. எனவே தீர்ப்புகளை விட தீர்வுகள் மிக முக்கியம் என்பதிலே நாம் கருத்து வைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திருமணத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், அல்லல்கள், இடர்கள், தமிழ்ல இத்தனை சொல்றார்கள், தொந்தரவும் சொல்ல வேண்டாம், சேர்த்துக் கொள்ளலாம். இத்தனையும் மையப்படுத்தி, இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர்கள் அதை கேட்டார்கள், வாதங்களை வைத்தார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தலை சிறந்த ஆங்கில கவிஞன் ஜான் மில்டன் பார்வை கிடையாத அந்த கவிஞன் எழுதிய 2 பெரும் காவியங்களை இன்றைக்கு லட்சோப லட்சம் கண்கள் படித்துக் கொண்டிருக்கின்றன. அவனுக்கு பார்வை கிடையாதே தவிர லட்சோப லட்சம் கண்கள் அந்த நூல்களை படித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கையில் பீத்தோவன் தன் காதுகளிலே கேட்கும் சக்தி இல்லை என்றாலும் அவனுடைய பாடல்களை உலகமெங்கும் கேட்டு சுவைக்கிறது. தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தான் வாழக்கூடிய உலகத்திற்கு ஒரு பயன் மிகுந்த விளைவை தர வேண்டும், அது மகிழ்ச்சியாக நிறைவாக அமைய வேண்டும். இதுதான் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. ஜான் மில்டன் எழுதுறார். நீங்க அந்த 2 புத்தகத்தையும் எடுத்து நூலகத்தில் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா, பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு காப்பியம், பேரடைஸ் ரீகெயின்ட். அப்ப என்ன பொருள்னா, சொர்க்கம், இழந்த சொர்க்கம், மீண்ட சொர்க்கம். ஸ்ரீதர் படத்துக்கு கூட மீண்ட சொர்க்கம்னு பேர் வச்சார். ஏன்னா அவருக்கு இந்த ஆங்கில கவிதைகளில் ஈடுபாடு. பேரடைஸ் லாஸ்ட், சொர்க்க இழப்பு, இழந்த சொர்க்கம் என்பது அவருக்கு திருமணம் ஆனவுடனே எழுதிய காப்பி. பேரடைஸ் லாஸ்ட், பேரடைஸ் ரீகெயின் என்பது அவர் மனைவி இறந்த பிறகு அவர் எழுதிய காப்பி. நம்ம கூர்மையாக நீங்கள் கவனிக்கிறீர்கள். இருந்த சொர்க்கம் இழந்து போனது திருமணம் ஆனவுடனே. மனைவி இறந்த பிறகு அவர் பேரடைஸ் ரீகெயின் எழுதுகிறார். ஆங்கில விமர்சகர்கள் எழுதுகிறாங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் என்பதை குறிப்பிட்டு எழுதுகிறார். 2011 டிசம்பர் மாதம் வந்த இந்தியா டுடே பத்திரிகை ஒரு சர்வே நடத்தியது. அந்த சர்வேயை 1,00,000 ஜோடிகளை அவர்கள் நேர்முகம் கண்டு அவர்களிடத்தில் கேள்விகளை கேட்டு 1,00,000 ஜோடிகள், ஆண் பெண் ஜோடிகளை அவர்கள் நேர்முகம் கண்டு அந்த சர்வே எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே எல்லா பெண்களிடத்திலும் கேட்ட ஒரு கேள்வி, அடுத்தொரு பிறவி அமைந்தால் இதே ஜோடி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்ற கேள்வியை கேட்டார். இம்மை மாறி மறுமையாகிடும் நீயாகிய என் கணவரை யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளே என்பது நம் சங்க இலக்கிய பெண் சொன்ன வார்த்தை. ஆனால் 1,00,000 பெண்களில் 85% பெண்கள் இந்த ஜோடி மாறவே கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு சின்ன திருத்தம், நான் கணவனாக இருக்க வேண்டும், அந்த ஆள் மனைவியாக இருக்க வேண்டும். எவ்வளவு அனுபவபூர்வமான வார்த்தை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். எப்பவுமே எவ்வளவு அனுபவபூர்வமான வார்த்தை. ஏன்னா பெண்கள் மிக கூர்மையானவர். இது இல்லை, நம்முடைய தாய் கூர்மையானவர், நமக்கு சகோதரி கூர்மையானவர். அதை பல வாழ்வின் நிழல்கள் மழுங்கடித்து விடக்கூடிய சூழலைத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர, அப்ப எவ்வளவு தெளிவாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அது மட்டும் இல்லை, ஒரு பெண் மையம் கொள்ளக்கூடிய அரசாங்கம் தான் இல்லற வாழ்க்கை என்பது. அதை ரொம்ப அருமையா நம்ம திருமுடி சொன்னால் எனக்கு பிடித்த அந்த அற்புதமான அந்த வாசகம் இல்லையா, மேரேஜ் இஸ் a ceremony in which he loses his bachelor's degree, she takes up her master's. அப்ப நாம் பார்க்கிற பொழுது, வினையே ஆடவருக்கு உயிரே, அவ்வில் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர் என்று இவனுக்கு வேலை உயிராக இருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணுக்கு இவள்தான் உயிராக இருக்கிறார்.
அப்படிங்கிற பார்க்கிற பொழுது அந்த மனைவியினுடைய மாண்பு என்ன, சிறப்பு என்ன, பெண்ணின் பெருமை என்ன, வெற்றி என்ன என்று தெரிகிறது. நான் கூட என்னுடைய 4 வரி கவிதையில எழுதினேன். அன்பிற்குரிய எனக்கு பெண் குழந்தை இல்லை என்றாலும் நான் அந்த கவிதையில சொன்னேன், அன்பு காட்டுவதில் பெண் அன்பு காட்டுவதில் எப்படி இருக்கிறாள், உன் வாழ்விலே என்னென்ன நிலைகளை வைக்கிறாள் என்பதை அந்த 4 வரி கவிதையிலே நான் எழுதியிருந்தேன். ஆண்களுக்கு பெண்களை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி வருகிறது என்கிற காரணத்தினால் உன் கண்ணுக்கு அவள் ஊட்டியாய் இருப்பாள், உன் கண்ணுக்கு அவள் ஊட்டியாய் இருப்பாள், அன்பு செலுத்துவதில் உன்னோடு போட்டியாய் இருப்பாள், உன் இடுப்புக்கு வேட்டியாய் இருப்பாள், உன் குழந்தைக்கு தோட்டியாய் இருப்பாள். அவள்தான். நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு மருத்துவமனைகள்ல லேபர் வார்டுன்னு போட்டிருப்போம். லேபர் வார்டுன்னா அது மகப்பேறு பார்க்கக்கூடிய இடத்திற்கு பேர். லேபர் வார்டுன்னா இங்கிலீஷ்ல அதே BOUR தான் போட்டிருப்பாங்க. லேபர் வார்டு. ஏன் லேபர் வார்டு போட்டுக்கிறான்னா ஒரு பெண் முழுமையடையக்கூடிய வாய்ப்பு தாய்மை என்பது மட்டுமில்லை, எத்தனை வேலைகளை அவள் செய்கிறாள், எத்தனை வேலைகளை செய்கிறாள். துவைக்கிறாள், தைக்கிறாள், பாடம் சொல்லி கொடுக்கிறாள், சமைக்கிறாள், இல்ல எத்தனை தொழில்களை எவ்வளவு லேபர் செய்யறா அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு லேபர் ரூம் என்றே போட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அனுபவபூர்வமாக உணர முடிகிறது என்பதை கவனத்திலே கொள்ள முடியும். அப்ப பெண் மையம் கொள்ளக்கூடிய அரசாங்கமாக இந்த இல்லற அரசாங்கம் இருக்கிறது. இளமையில் ஆண் முதன்மை எடுத்து, ஏன்னா பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் இளமை பருவத்திலே வழங்கக்கூடிய வாய்ப்பு நம் தேசத்தில் இன்னும் வரல. கொஞ்சம் வெளியே வந்தாலும் டெல்லியிலே நடைபெற்ற பாதக செயல் இருக்கிறது, மிக கொடுமையான செய்தி. டெல்லியில் மட்டுமா நடந்திருக்கிறது? டெல்லியில நீங்க ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறேன், போன வருஷம் மட்டும் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்ட வழக்குகள் 600. ஆனா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது ஒரே ஒரு வழக்குல தான். அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை தெரியுமா? கோர்ட் கலையும் வரை நிற்க வேண்டும். தூத்துக்குடியில் ஒரு சின்னஞ்சிறிய பிஞ்சு மலராக இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைய பாலுறவு வல்லுறவுக்கு உட்பட்டு கொலை பண்ணி 30 வீசி எறிஞ்சிட்டு போறான். நம்முடைய சிவகாமி IAS பத்தி ஒரு கவிதை எழுதி இருக்கிறார். என்ன எழுதி இருக்கிறார்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ற பொழுது வாயில சாக்லேட் இருக்கலாம். எவ்வளவு கொடுமை என்பதை நீங்க எண்ணி பார்க்கலாம். நான் அதை படித்து விட்டு எழுதினேன். அந்த முள்புதரிலே வீசப்பட்ட அந்த பூ முள்ளால் கிழிக்கப்பட்டதை விட இந்த மனித மிருகங்களால் கிழிக்கப்பட்ட காயங்கள் தான் அதன் உடம்பிலே அதிகமாக இருந்தது என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு பாதுகாப்பு கருதியும் மற்ற சமூக சூழல் கருதியும் பெண்ணுக்கு அதிகமான சுதந்திரம் என்பது திருமணத்திற்கு முன்பு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. செல்ல மகளாக வீட்டில் வளர்க்கப்பட்டாலும் கூட சிறகுகள் எல்லாம் ஒடுக்கித்தான் பறக்கும். எப்பவுமே பார்க்க கூடு திரும்பக்கூடிய பறவை அங்க சிறகு விரித்து பறக்க முடியாது. சிறகுகளை ஒடுக்கி கொண்டுதான் கூட்டுக்குள்ளே போகும். ஒரு கூட்டுக்குள்ளே போகிற பொழுது இந்த பறவைகள் தன்னுடைய சுதந்திரமான சிறகுகளை எல்லாம் முடக்கி போட்டுக் கொண்டுதான் குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள். முன்னும் இல்லை சுதந்திரம், பின்னும் இல்லை சுதந்திரம் என்ற சூழலில் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்களுக்கு என்ன வாய்ப்புன்னா, சமூகத்தில் ஆண்களாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் ரொம்ப அருமையா நம்முடைய நண்பர்கள் சொன்னார்கள். அந்த கல்லூரி வாழ்க்கை இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை. நான் விடுதியில் இருந்தேன், மதுரை தியாகராசர் கல்லூரியில விடுதியில் இருந்தேன். எவ்வளவு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. இன்னைக்கு தேதியில ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நண்பர்களை என் வாழ்நாளில் மறக்க முடியும். ஒரு நண்பர் இறந்து விட்டார். அவர் எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்திருந்தார். You can bear the death of a friend, but not death of a friendship. நண்பனின் மரணத்தை கூட பொறுத்துக் கொள்ளலாம், நட்பின் மரணத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. நட்பு மரணம் ஆயிடுச்சுன்னா ஒரே நேரத்தில் 2 பேர் செத்து போறாங்க. அதனாலதான் அது வலிமையானது என்று சொல்றார். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவரை கடைசி நாள் பட்ட வகுப்பு முடிகிற பொழுது பேட்டி கண்டார். விடுதியில் இருந்தார். அவர் எதுவுமே ஒரிஜினலா அவர் பொருளை பயன்படுத்த மாட்டார். அவரை பார்த்து கேட்கிறார். அழகர் சாமின்னு பேரு. ஒரு வணிக வரித்துறையில உயர்ந்த ஒரு பதவியிலே அவர்கள் பணியாற்றி அண்மையிலே ஓய்வு பெற்றார்கள்.
அவரை பார்த்து அன்னைக்கு கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குது. அழகசாமி, உங்கள் மேனி எழிலின் ரகசியம் என்ன? என்ன சோப்பை உபயோகிக்கிறீர்கள்? சோமசுந்தரத்தின் சோப்பையே உபயோகிக்கிறேன். சோமசுந்தரம் யாரான்னு கேட்டா அவருடைய ரூம்மேட். அவர் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சிகரமான காலம் பாருங்க. அவர் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டுங்க. எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, கொழும்புல இருந்து தேங்காய் எண்ணெய் வரும். கொழும்பு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லது. அது சிலோன்ல இருந்து வாங்கி எனக்கு விடுதிக்கு கொடுத்து அனுப்புவார். இந்த பையன் வந்து அழகசாமி தலையை துவத்திட்டு நேர ஏன் டேபிளுக்கு தான் வருவார். வந்து அந்த என்ன சோப்பு வாங்குறது இல்லை மாதிரி எண்ணெய் வாங்குறது இல்லை. எவன் துண்டு கிடக்குதோ அதை எடுத்துட்டு போக வேண்டியது, எவன் பேண்ட் தொங்குதோ அதை போட்டுக்கிற வேண்டியது இல்லையா? இந்த வரையறை இல்லாத ஒரு அன்பு. அப்படி அவர் இந்த கொழும்பு தேங்காய் எண்ணெயை தேப்பார். 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஆட்டோகிராஃப் எழுதியிருக்கிறார். அப்துல் காதர், உன்னை என் ஆயுள் உள்ளவரை மறக்க மாட்டேன். அந்த நண்பரை மறக்க முடியுமா? அந்த நம்பரை மறக்க முடியுமா? தேர்விலே தோல்வியுற்றாலும் நான் எம்ஏ படிக்கிற திருச்சி வந்த பொழுது என்னுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே திருச்சியிலே வந்து நின்ற என்னுடைய நண்பர் சுதந்திரநாதனை மறக்க முடியுமா? எண்ணி பார்க்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான காலம். எதையும் எதிர்பாராமல் இல்லையா பழகி கொள்ளக்கூடிய அந்த அன்பு இருக்கிறதே, நீங்க பார்க்கிற பொழுது அது மிக சிறந்த மகிழ்ச்சி. தப்பா போய் தவறா மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய, அது கூட சுட்டி காட்டினார்கள். திருமணத்திற்கு முன்பு ஒரு பார்ட்டியில உனக்கு கிடைப்பது கூட மகிழ்ச்சி இல்லை. அதுல ஒரு தரம் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியில் கூட ஒரு தரம் இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திருடி போய் நாம் ஒரு பொருளை பயன்படுத்துகிற பொழுது அந்த பொருள் மகிழ்ச்சி தரலாம். அதான உண்மையான மகிழ்ச்சியா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனா அந்த தருணத்தில் பார்க்கிற பொழுது இந்த பெற்றோர்களை பற்றிய கவலை அல்லது பொறுப்புணர்ச்சி இல்லாவிட்டாலும் கூட பிள்ளை வர வேண்டும் என்று பெற்றோர்கள் காத்திருக்கிறார்கள். விடுதிக்கு போவான். நீங்க பாத்தீங்கன்னா விடுதிக்கு போனான்னு சொல்லி சொன்னா, சாப்பிடுற பொழுது அம்மா சமைச்சு சாப்பிடுற பொழுது தட்டு பறக்கும். கொஞ்சம் உப்பு தூக்கலாம் வயசு காரணமா அவ போட்டுட்டான்னு சொல்லி சொன்னா தட்டோட அப்படியே சாப்பாட்டை கவுத்து எட்டி உதச்சிட்டு போவான். அவனை கொண்டு போய் 1 மாசம் ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவன் திரும்பி வர்ற பொழுது தாய் வந்து உணவு பரிமாறுகிறார். அவனுக்கு ஆச்சரியம். கல்லூரியும் விடுதியும் இவ்வளவு பெரிய ரசாயன மாற்றத்தை என் பிள்ளையிடம் எப்படி ஏற்படுத்துகிறது? உப்பு போடவே மறந்துட்டேன். எந்த சூடு சுரணையும் இல்லாம சாப்பிடுகிறானே என்று அந்த தாய் பார்த்து வியக்கிறான். அப்படியே அள்ளி சாப்பிடுறான் இல்லையா? அப்படியே அள்ளி சாப்பிடுறான். அப்ப அதை விட மிக மோசமான சாப்பாடைத்தான் சாப்பிட்டுருக்காங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. விரும்பிய நேரத்தில் விரும்பிய நண்பர்களோடு விரும்பிய சூழலிலே இருப்பது அப்படிங்கிறது ஒரு சுதந்திரத்தினுடைய அடையாள குறியீடாக இருக்கிறது என்பது. அதே